விமர்சனம் என்னை பற்றி என்னென்னா, ஒரு தெளிவான மனநிலையிலே இல்லை. திடீர்னு வந்துட்டு நான் டிஆர்பி எழுதியிருக்கேன், நான் வந்து கல்லூரி உதவி பேராசிரியர் ஆக போகிறேங்குது, திடீர்னு வந்து லூசு மாதிரி நான் வந்து சுயேட்சை வேட்பாளராக நிற்க போகிறேன் அப்படிங்குது அப்படின்னு சொல்லி அந்த விமர்சனத்துக்கும் நான் பதில் சொல்லிடுறேன். உண்மை அதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எம்எல்ஏ எலெக்ஷன் அந்த பொசிஷனை வந்து ஒரு பெரிய வந்து ஒரு கட்சியை சார்ந்த ஒரு விஷயம் இல்லைனா வந்து ஒரு பெரிய ஒரு கான்செப்டாக நம்மளுடைய பவரு அப்படிலாம் நான் யோசிக்கவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏ அப்படிங்கிறது ஆசிரியர் வேலை எப்படியோ அதே மாதிரி எம்எல்ஏ ஒரு வேலை. எம்எல்ஏக்கும் சம்பளம் கொடுப்பீங்க தானே, சம்பளம் தராங்க தானே கவர்மெண்ட்டு. அது மாதிரி ஆசிரியர் வேலை மாதிரி எம்எல்ஏங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண வேலை. ஆசிரியர் வேலை கிடச்சிது அப்படின்னா ஆசிரியர் வேலையை பார்ப்பேன். எம்எல்ஏ வேலை கிடச்சிச்சின்னு சொன்னால் மக்களுக்காக உட்காந்து எம்எல்ஏ வேலை பார்ப்பேன். ஆசிரியர் வேலை பார்த்தா 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, 100 மாணவர்கள் இருப்பாங்க. அவங்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள்னு பிரின்சிபல் கிட்ட பேசுறது, காலேஜ் சேர்பர்சன் கிட்ட பேசுறது, இப்படின்னு நான் போவேன் இல்லையா. அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை அவங்கக்கிட்ட சொல்லி அதை எப்படி கையாளுறதுன்னு பார்த்து அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுப்பேன் 100 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியராக. அதுவே வந்து ஒரு எம்எல்ஏவாக ஆக்கப்பட்டேன், அந்த எலெக்ஷனில் நிற்கப்பட்டேன் நின்று ஆக்கப்பட்டேன் அப்படின்னா என்னோடய தொகுதி மக்களுக்கு எவ்வளோ அந்த நான் சொல்கிற மாதிரி கிட்டத்தட்ட 2000 கிராமங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த 2000 கிராமங்களுக்கு என்னெல்லாம் செய்ய முடியும், எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறத அந்தந்த துறை சார்ந்த மினிஸ்டர்ஸ்கிட்டையும் முதலமைச்சர்கிட்டையும் பேசி அதை செஞ்சு கொடுக்க போகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒரு வேலை தான். கரெக்டான விஷயங்களை கரெக்டாக போய் உண்மையான விஷயங்களை கள ஆய்வு பண்ணி மேலிடத்துல சொல்லி அந்த விஷயங்களை செய்கிறது, இதுதான் என்னோடய வேலை. அது எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, ஆசிரியராக இருந்தாலும் சரி. ஸோ இந்த விமர்சனங்களை குழப்பிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் மற்றவங்க பார்க்குற பார்வை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், எம்எல்ஏங்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம், ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். உண்மையிலே பவர்ஃபுல்லான விஷயம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது அந்த மாதிரியான கண்ணோட்டங்களில் எனக்கு நிறைய பவர் கிடைக்கும், நான் ஒரு பெரிய பொசிஷனில் போய் உட்காருவேன், இப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறதுனால மேபி நான் கொஞ்சம் வளர்கிற மாதிரி தெரியலாம். என்னோடய கண்ணோட்டம் இப்படி தான். அது ஒரு வேலை, அவ்வளோதான். உதவி பேராசிரியர் வேலைங்கிறது எப்படி ஒரு வேலையோ அதே மாதிரி எம்எல்ஏங்கிறது ஒரு வேலை தான். அந்த வேலையை முயற்சி பண்ணி பார்க்குறேன். மக்கள் என்ன விரும்புகிறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. எந்த வேலை கிடைக்குதோ அந்த வேலையை பார்த்துட்டு போகிறேன், அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இவ்வளோ நாள் மாணவர்களுக்காக வேலை செஞ்சேன்னா அப்புறம் மக்களுக்காக வேலை செய்ய போகிறேன். இல்லைம்மா நீ கொஞ்ச நாளைக்கு மாணவர்களுக்காக வேலை செய்யாது, எங்களுக்கு போதும், மக்கள் வந்து இவங்க கூட போராடிக்கிறோம், நீ உன் வேலையை பாராத்தா, பிள்ளைகளை படிக்க வையாத்தான்னு சொல்லிட்டிங்கன்னா அதுவும் எனக்கு சந்தோஷம்தான். நான் அந்த வேலையை பார்த்துட்டு போவேன்.